5 மெம்பர்ஸ் இருக்கீங்க. அ இன்னும் ஒருத்தவங்க ஜாயின் பண்ணல. அவங்க நேத்தும் ஜாயின் பண்ணலன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்களா எப்படி? என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? மேம் அவங்களுக்கு நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்காம் ஜாயின் பண்றதுக்கு. ஓகே, வெயிட் பண்ணுவோம். அப்போ ஆ 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஓகேவா? ஓகே ஆ ஓகே மேம். அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? அவங்க ஜாயின் பண்ணட்டும். ஆம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் வேணா ஸ்டார்டிங்ல பாத்துக்கோங்க சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. சோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கிளாஸ் கொஞ்சம் நிறைய பிபிடிஸ் இருக்கும். நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. ஓகேவா? அதனால ஸ்டார்ட் பண்ணலாம். அவங்கள வந்துட்டு ரெக்கார்டிங்ஸ் பாத்துக்கோங்க சொல்லுங்க. இல்லைன்னா இந்த ஐஃப்ரேம் மட்டும் தானே. சோ அத அவங்க வந்துட்டு நீங்க யாராவது கூட உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா சொல்லி கொடுத்துக்கோங்க. ஓகேவா? டைம் ஆயிடுச்சு, தான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே. சோ நம்ம ஐஃப்ரேம் வந்து நேத்து வந்துட்டு ஜஸ்ட் என்ன பார்த்திருப்போம் அப்படின்னா அதோட டெஃபினிஷன், ஐஃப்ரேம்னா என்ன அப்படிங்கிற டெஃபினிஷன் மட்டும் பார்த்திருப்போம். சோ ஐஃப்ரேம் வந்துட்டு நீங்க யாரோ ஒருத்தவங்க கூட கேட்டீங்க அப்படின்னா ஐஃப்ரேம் வந்து எக்ஸாம்பிள் பண்ணி காமிங்க அப்படின்ட்டு. ஓகே, ஐஃப்ரேமோட எக்ஸாம்பிள் தான் நம்ம இப்ப பண்ண போறோம். ஓகேவா? சோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஐஃப்ரேம்க்கு ஐஃப்ரேம் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஐஃப்ரேம் டேக்குள்ள நம்ம இமேஜுக்கு எப்படி சோர்ஸ்க்குள்ள லிங்க். ஓகே, 1 மினிட். என்னோட ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? எஸ் மேம். ஓகே. ஓகே. சோ ஐஃப்ரேம்க்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா நமக்கு எந்த இது வெப்சைட் வந்து நமக்கு ஷோ ஆகணுமோ அதோட லிங்க் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கூகுள்ல போயிட்டு ஒரு வெப்சைட் எடுத்துக்கிறேன். ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு எல்லா வெப்சைட்டுமே அதுல ஷோ ஆகுமா அப்படின்னு கிடையாது. ஓகேவா? ஏன்னா சில வெப்சைட் எப்படின்னா அவங்க வந்து செக்யூரிட்டி இஷ்யூக்காண்டி கொஞ்சம் வந்துட்டு சில வெப்சைட் வந்து எல்லா இடத்துலயும் அலோவ் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிரேம்ல அலோவ் பண்ணாம அவங்க பண்ணி வச்சிருப்பாங்க. சோ அதனால நமக்கு எல்லா வெப்சைட்டும் சில வெப்சைட் ஷோ ஆகாது ஐஃப்ரேம்குள்ள. ஓகேவா? சோ அடுத்து உங்களுக்கு ஒரு வேளை நீங்க ஏதோ ஒரு வெப்சைட் யூடியூப்ல இருந்து இல்ல குரோம்ல இருந்து எடுக்கிறீங்க, அது ஷோ ஆகலைன்னா வேற ஒரு வெப்சைட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் செக்யூரிட்டி இஷ்யூனால ஷோ ஆகாம இருக்கலாம். ஓகே. சோ இது வந்துட்டு ஐஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க சும்மா எழுதி வச்சுக்கிறேன். ஓகே. ஓகே. இப்ப இத வந்து ரன். இப்போ வந்து இதை வந்து ரன் பண்ணி பாக்குறேன். ஓகேவா? ஓகே. இப்படிதான் ஐஃப்ரேம் ஷோ ஆகும். ஓகே. உங்களோட வெப்சைட் இருக்கும். அந்த வெப்சைட்டுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் பேஜ். ஓகே. ஒரு ரெக்டாங்கிள் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்றதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பேஜ் மாதிரி ஷோ ஆகும். அதுல உங்க வேற ஒரு வெப்சைட். ஓகேவா? வேற ஒரு வெப்சைட்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துக்கலாம். வெப்சைட் மட்டும் இல்ல, ஒரு டாக்குமெண்டோ எதனாலும் நீங்க இங்க வச்சுக்கலாம். ஓகே. இதான் வந்துட்டு ஐஃப்ரேம். ஓகே. சோ இப்போ நான் என்ன சொன்னேன், இன்னொன்னு என்ன சொன்னேன்னா இந்த ஐஃப்ரேமோட வித் அண்ட் ஹைட்ட கூட நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா, சோ நீங்க வந்துட்டு அதை வந்துட்டு எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி
இது வந்துட்டு ஐஃப்ரேமோட அந்த டேக் யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். அந்த ஐஃப்ரேமோட ஓப்பனிங் டேக்குள்ளேயே நீங்க வந்து அதோட வித்தோட ஹைட்டையும் சேஞ்ச் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே. இப்ப அதோட வித் நான் என்ன குடுக்குறேன்னா, ஒரு 500 பிக்சல்லயும் குடுத்துக்கலாம், பெர்சன்டேஜ்லயும் குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ நான் இங்க வந்து பிக்சல்ல குடுக்குறேன். ஓகே. சோ ஹைட் வந்துட்டு நம்ம என்ன பார்த்தோம்? அத வந்துட்டு ஒரு 500 பிக்சல். அதுவும் 500 பிக்சல் குடுத்துக்கலாம். ஓகே. வந்துட்டு அது எவ்வளவுக்குள்ள ஷோ ஆகுதுன்னு பார்ப்போமா? ஓகே. சோ அதோட ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட வித்தும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இந்த மாதிரியும் நீங்க வந்து அதோட ஹைட் அண்ட் வித்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே இது நம்ம வந்து இன்னொன்னு என்ன பார்த்தோம்? பெர்சன்டேஜ்ல பார்த்தோம். ஓகேவா? சோ 250% அப்படின்னு குடுத்துட்டு சாரி வித் வந்துட்டு 100%. வித் 100%னா என்ன ஆகும்? அந்த ஃபுல் ஸ்கிரீனையுமே அந்த வித் வந்து ஆக்கியூபை பண்ணிரும். அந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேம் இருக்குல்ல, அந்த ஃப்ரேம் வந்துட்டு அந்த வித் வந்து ஃபுல்லாவே ஆக்கியூபை பண்ணிரும். ஸ்கிரீன் ஃபுல்லாவே ஆக்கியூபை பண்ணிரும். ஹைட் வந்து நம்ம ஜஸ்ட் 250% அப்படின்னு குடுத்துக்கலாம். இல்லைன்னா ஒரு 20%ன்னு குடுத்துக்கலாம். ஓகே. எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. ஓகே. ஹைட் வந்து கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. பட் வித் என்ன ஆயிருக்கு? ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அப்படிதானே? பெர்சன்டேஜ்ல குடுத்துக்கலாம். ஓகேவா? இது வந்து 100%. ஓகேவா? இதுல இது 10%, இது 20%, இது 30%, 40%, 100%னா என்ன ஆயிருக்கு? ஃபுல் ஸ்கிரீனுமே கவர் ஆயிருக்கு. ஓகே. சோ நான் ஹைட் என்ன குடுத்துருக்கேன்னா 20 குடுத்துருக்கேன். ஓகே. நம்ம இப்போ இந்த ஹைட்ட வந்துட்டு 40 குடுத்துக்கிறேன். இல்ல 50 குடுத்துக்கிறேன். ஓகே. 50 குடுத்துக்கிட்டேன்னா, இங்க வந்துட்டு ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஓகே. லோட் ஆகும். சரி. 50 குடுக்கக்கூடாது. 250% குடுக்கணும். அது வந்துட்டு பெர்சன்டேஜ்ங்கும்போது அதோட கணக்கு வந்து கொஞ்சம் வேற மாரி பண்ற மாரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இத 250%ன்னு குடுத்துக்கிறேன். ஓகே. ஆயிடுச்சு. சரிங்க. ஹைட் சேஞ்ச் ஆகணும். பட் ஏன் சேஞ்ச் ஆகணும்னு தெரியலையே. ஒரு நிமிஷம். ஓகே. சோ என்னமோ ஒரு இஷ்யூ இருக்கு. பட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா? ஹைட் வந்து நீங்க மாத்தி குடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். பட் இங்க ஏன் எனக்கு லோட் ஆகுதுன்னே எனக்கு தெரியல. இஷ்யூ இருக்கு. பட் வந்து நீங்க பெர்சன்டேஜ்ல குடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு பெர்சன்டேஜ்ல இந்த மாரி ஏதாவது இன்கன்வீனியன்ஸ் ஃபேஸ் பண்றீங்க அப்டின்னா, நீங்க வந்து பிக்சல்ஸ்லயே குடுத்துக்கோங்க. ஓகேவா? சோ ஹைட் 500 பிக்சல் குடுத்துக்கிறேன். அதே மாரி வித்தும் 500 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. சோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது சேஞ்ச் ஆகுது. பட் அந்த ஹைட் மட்டும் சேஞ்ச் ஆகல. சோ நம்ம அத லாஸ்ட் என்னன்னு பாத்துக்கலாம். ஓகே. இதுக்கு அடுத்து நம்ம என்ன சொன்னோம் அப்டின்னா, கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஒரு இதுக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம் அப்டின்னு நம்ம சொன்னோமா? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, இங்க வந்து ஒரு H1 டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? H1 டேக்ல ஹலோ எவ்ரிஒன் அப்டின்னு சொல்லிட்டு நான் ஒரு H1 டேக்ல வச்சுக்கிறேன். ஓகே. சோ இத தான் நான் இப்போ ஸ்டைல் பண்ண போறேன். என்ன பண்ணணும்னா, ஜஸ்ட் இந்த H1 டேக்ல ஹலோ எவ்ரிஒன் இருக்கா? இதோட கலர் வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ நான் இத இங்க ஐஃப்ரேம் எடுத்துக்கலாம். அப்பதான் உங்களுக்கு கிளியரா தெரியும். சரி இப்போதைக்கு ஐஃப்ரேம கமெண்ட் பண்ணிருக்கேன். கமெண்ட் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணணும் அப்டின்னா, கமெண்ட் பண்ணா இது வந்துட்டு இங்க வந்து ஷோ ஆகாது. ஓகேவா? கமெண்ட் பண்ணா அது எதுக்கு சமம்னா, நீங்க அந்த கோடையே அங்க டைப் பண்ணாததுக்கு சமம். ஓகேவா? அந்த மாதிரி கமெண்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல்/. ஓகேவா? கண்ட்ரோலையும் ஸ்லாஷையும் கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த இத ஃபுல்லா கமெண்ட் பண்ணிடும். ஓகேவா? ஓகே. சோ இதுல வந்துட்டு இப்ப நான் வந்து கிளாஸ் நேம் குடுக்குறேன். ஓகேவா? கிளாஸ் நேம்க்கு என்ன சின்டாக்ஸ்? கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம். கிளாஸ் நேம் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம் மேம் இதுக்கு? ஹலோ? மேம் இப்ப சொன்னீங்கல்ல கமெண்ட் பண்ணணும்னா கண்ட்ரோல் பிளஸ் அப்படின்னு அதை ரிப்பீட் பண்ணுங்களேன். அதாவது இந்த இத கமெண்ட் பண்றதுக்கு என்னன்னா, நீங்க நெறைய கீஸ்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா ஷார்ட்கட் கீஸ்லாம் படிச்சிருப்பீங்கல்ல? கண்ட்ரோல் இசட், கண்ட்ரோல் இசட்னா கட் பண்றதுக்கு, அந்த மாரி கண்ட்ரோல் சினா காப்பி பண்றதுக்கு. அந்த மாதிரி இப்ப நான் இந்த லைன கமெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைன ஃபுல்லா கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இது பண்ணணும். ஸ்லாஷ் தெரியும்ல? பேக் ஸ்லாஷ் கிடையாது.
ஃப்ரண்ட் ஸ்லாஷ் மாதிரி. ஓகேவா? ஓகே. இந்த ஷிஃப்ட் பட்டன் பக்கத்துல இருக்கும்ல. சோ அந்த ஸ்லாஷ் கீ வந்துட்டு பிரஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. கமெண்ட் பண்ணீங்கன்னா அது வந்துட்டு கமெண்ட் ஆயிடும். அது வந்துட்டு நம்மளோட அவுட்புட்ல பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? ஓகே. சோ இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கிளாஸ் நேம் பார்த்தோமா? சோ நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, ஜஸ்ட் இந்த ஹலோ எவ்ரிஒனுக்கு வந்துட்டு இங்க வந்து பிளாக் கலர்ல ஷோ ஆகுதா? என்னோட அவுட்புட்ல எப்படி ஷோ ஆகுது? அப்படின்னா பிளாக் கலர்ல ஷோ ஆகுது. நான் ஜஸ்ட் அதோட கலரை சேஞ்ச் பண்ண போறேன். ஓகே. சோ அதோட கலரையும் அதோட ஃபாண்ட்டையும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ அதுக்காண்டி என்ன பண்ணிக்கிறேன்னா, இதுக்கு வந்துட்டு நான் வந்து ஹெட் அப்படி சொல்லிட்டு சும்மா ஏதோ ஒரு கிளாஸ் நேம் அது வந்து உங்க இஷ்டம் தான். ஓகேவா? சோ நான் ஹெட் அப்படின்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன சொன்னேன்? சிஎஸ்எஸ் நம்ம வந்து அப்ளை பண்றோம். சிஎஸ்எஸ்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்துட்டு நார்மலா இவ்வளவு நேரம் நம்ம எதுக்குமே கலர் சேஞ்ச் பண்ணிருக்க மாட்டோம். வித்தோ, சைஸோ இதுக்கு மட்டும் ஹைட், வித்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருப்போம். இந்த ஹைட், வித்லாம் என்னது? சிஎஸ்எஸ் ஓட ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? சிஎஸ்எஸ்னா என்னது? அப்படின்னா ஒரு ஒரு பர்ட்டிகுலர் எலமெண்ட்டுக்கு நம்ம கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றோம். அத கொஞ்சம் அழகாக்கணும் அப்படின்னா நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? அப்படி சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணணும். ஓகேவா? சோ அந்த ஸ்டைல் டேக் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு அப்படின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்ணி அந்த டேகுக்குள்ள நமக்கு எதுக்கு அப்ளை பண்ணணும்? இந்த ஹலோ எவ்ரிஒன்ங்கிற ஹெட்டிங்க்கு. ஓகேவா? அதுக்கு நம்ம என்ன கிளாஸ் நேம் வச்சிருக்கோம்? ஹெட் அப்படின்னு கிளாஸ் நேம் வச்சிருக்கோம். ஓகே. இப்போ உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறேன். யாருனாலும் ரிப்ளை பண்ணலாம். ஓகேவா? சோ இங்க நான் கிளாஸ் நேம் ஹெட்ன்னு வச்சிருக்கேனா, இத நான் இங்க ஆக்சஸ் பண்ணணும். என்ன சிம்பிள் குடுத்து நான் ஆக்சஸ் பண்ணணும்? டாட். டாட். ஓகே, குட். வெரி குட். ஓகே. சோ அந்த டாட் சிம்பிள் குடுத்து நான் ஆக்சஸ் பண்றேன். என்ன சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா, அதோட கலர சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? சோ கலர் அப்படின்னு நீங்க வந்து கலர் டைப் பண்ணாலே உங்களுக்கு விஷுவல்ல வந்து எல்லாமே வந்துரும். ஓகேவா? கலர் வந்து நான் அக்வாவா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்ப என்ன ஆயிடுச்சு? கலர் சேஞ்ச் ஆயிடுச்சா? சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட விட்த்த சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த மாரி நெறைய ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு. அத வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதெல்லாம் நம்ம வந்து என்ன படிச்சோம்? ஃபாண்ட்டோட ஃபேமிலிய கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி வந்துட்டு நான் வேற ஏதாவது ஒரு ஃபாண்ட்டோட ஃபேமிலிய சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏதோ இங்க வேற ஏதோ ஒண்ணு குடுத்துருக்கேன். ஓகேவா? இதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சா? சோ இந்த மாரி நீங்க ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதோட சைஸ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து நான் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி இன்னொரு ஒரு ஹெட்டிங்க்கும், இன்னொரு ஒரு பேராகிராஃப் வச்சுக்கிறோம். ஓகேவா? இன்னொரு பேராகிராஃபுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதே கிளாஸ் நேமே கொடுக்கேன். ஓகே. இந்த பேராகிராஃபுக்கும் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு அதே கிளாஸ் நேம். ஓகே. அதே கிளாஸ் நேம் கொடுத்தேன் அப்படின்னா, இப்ப நான் இதுக்கு என்னெல்லாம் ஸ்டைல் அப்ளை பண்ணணும், அந்த ஸ்டைல் எல்லாம் இந்த பேராகிராஃபுக்கும் உங்களுக்கு வந்துட்டு அப்ளை ஆயிருக்கும். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். பேராகிராஃப்க்கும் அப்ளை ஆயிருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 2த்துக்குமே சேம் கிளாஸ் நேம் குடுத்துருக்கேன். சோ அந்த கிளாஸ் நேம் வச்சு இங்க ஆக்சஸ் பண்ணும்போது, அதுல என்ன ஸ்டைல் யூஸ் பண்றனோ, அது 2த்துக்குமே அப்ளை ஆகுது. ஓகேவா? ஐடிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கணும்? இதே தான் சேம் டு சேம். இதே சேம் தான். பட் வந்து ஐடி என்ன சொன்னேன்னா, யூனிக்கா இருக்கணும். இப்ப நீங்க ஒரு இதுக்கு ஒரு ஐடி நேம் வச்சுட்டீங்க. இப்ப நான் ஒரு இதுக்கு ஐடி நேம் ஹெட்ன்னு வச்சுட்டேன். இந்த இந்த இடத்துல கிளாஸ்க்கு பதிலா நான் ஐடின்னு யூஸ் பண்றேன். ஓகே. நான் இப்போ வந்து இங்க வந்துட்டு இன்னொரு ஒரு H2 டேக் வச்சுக்கிறேன். ஓகேவா? ஓகே. இங்க வந்து இன்னொரு ஒரு H2 டேக். அந்த H2 டேக்ல கூட வெல்கம் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஓகே. சோ நான் இப்போ இந்த H2 டேக்ல வந்துட்டு நான் இந்த H2க்கு ஒரு ஐடி நேம் வைக்கிறேன். ஓகே. நான் ஐடி நேம் என்ன வைக்கலாம் அப்படின்னா, கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஐடி நேம் வைக்கிறேன். ஓகே. சோ நீங்க ஐடி நேம் என்னனாலும் வச்சுக்கலாம். சோ நான் அந்த ஐடி நேமையும் அதே ஐடியே என்ன பண்ணணும்? அதே ஸ்டைல் டேப்ல தான் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? சோ நான் அதுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஐடிக்கு என்ன படிச்சோம்? என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி ஐடி ஆக்சஸ் ஹேஷ். ஓகே. வெரி குட். சோ ஐடிக்கு ஹேஷ். ஓகேவா? சோ ஐடி ஹேஷ் போட்டாச்சு. சோ நான் இப்ப அதுக்கு என்ன பண்ணிக்கிறேன்னா, அதோட ஃபாண்ட்டோட சைஸ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஃபாண்ட் சைஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு 50 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. ம். ஓகே. நம்மளுக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து பெருசா தெரியல. நான் கலரையே சேஞ்ச் பண்ணிக்கிறேன்.
கலர் வந்து நான் இப்ப இதுக்கு என்ன கொடுத்துக்கிறேன்னா ப்ரௌன் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஹேஷ் யூஸ் பண்ணி ஐடின்னு கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? என்ன நேம் கொடுத்துருக்கோம் நம்ம இங்க ஐடிக்கு கிரீட்டிங் நேம் கொடுத்துருக்கோம் தானே. சோ நம்ம இப்ப என்ன பண்ணணும் கிரீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சஸ் பண்ணி அதோட கலரை மட்டும் ப்ரௌன்ல சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகே. சோ ப்ரௌன் கலர்ல எனக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ இந்த மாதிரி ஐடி யூஸ் பண்ணியும் சேஞ்ச் பண்ணலாம், கிளாஸ் யூஸ் பண்ணியும் சேஞ்ச் பண்ணலாம். ஆனா கிளாஸ் ரெண்டு டேகுக்கு ஒரே கிளாஸ் நேம் கொடுத்துக்கலாம். பட் ஐடி வந்து யூனிக்கா தான் இருக்கணும். ஒரு டேகுக்கு நம்ம ஒரு ஐடி யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஐடி நேம் வேற எதுலயுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுதான் ஐடி நேம். ஐடினா யூனிக்கா இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனி டவுட் இன்னைக்கு பண்ணி பார்த்ததுல ஐ ஃப்ரேம்ல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா நம்ம இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஆல்மோஸ்ட் 8:52 ஆயிடுச்சு. ஓகே. இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போயிடலாமா? ஓகே. டைம்ஸ் அப் சிம்பிள் போட்டாங்க. நான் கிளாஸ்க்குள்ள போறேன். இன் கேஸ் எனி டவுட்னா நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஓகே. ஓகே. சோ வெயிட் a minute. சோ இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா HTML டேபிள் லேஅவுட் மார்க்யூ. சோ நான் இன்னைக்கு லேஅவுட்டை மட்டும் விட்டுட்டு HTML டேபிள்ஸையும் மார்க்யூவையும் எடுக்கிறேன். ஏன்னா ½ தான் இருக்கு. ½ எவ்வளவு பண்ண முடியும் எனக்கு தெரியல. அதனால HTML டேபிள்ஸையும் மார்க்யூவையும் ஃபர்ஸ்ட் நான் எடுக்கிறேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து HTML டேபிள்ஸ் எடுக்கிறேன். ஓகே. சோ HTML டேபிள்ஸ் அப்படின்னா என்னன்னா நீங்க டேபிள்ஸ்னா உங்களுக்கு தெரியும் அப்படிதானே? ரோஸ் காலம். இன்னைக்கு நான் கொஞ்சம் ஸ்பீடா போற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இன்கேஸ் நீங்க ரொம்ப ஸ்பீடா போறீங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் இருந்தாலும் சொல்லலாம். ஓகேவா? நான் ஏதாவது ஒரு இடத்துல ரொம்ப ஸ்பீடா போயிட்டேன் உங்களுக்கு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா எனக்கு மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க. ஓகேவா? ஓகே. சோ HTML டேபிள்ஸ்னா என்னன்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவை எதையோ அரேஞ்ச் பண்றோம். ரோஸ் அண்ட் காலம்ஸ்ல அரேஞ்ச் பண்ணாதான் அதுக்கு பேரு டேபிள்ஸ். இப்படிதான் இருக்கும். டேபிள்ஸ்ல இப்படிதான் இருக்கும். ஒரு ரோஸ் இருக்கும், ஒரு காலம்ஸ் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு டேட்டாவை என்டர் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸோ இல்ல அட்டெண்டன்ஸ் இல்ல நம்மளோட ப்ராஃபிட் லாஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு டேட்டாவை இந்த மாதிரி டேபிள்ஸ்ல அரேஞ்ச் பண்றோம். ஓகேவா? சோ அந்த மாதிரி டேட்டாஸ இந்த மாதிரி டேபிள்ஸ்ல அரேஞ்ச் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு என்ன தேவை மெயினா? ரோஸும் காலம்ஸும் தேவை. அதான் டேபிளோட ஃபார்மேட். சோ அந்த டேபிள HTML டேக்ஸ்ல எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? சோ நிறைய டேக்ஸ் படிச்சோம். H1 படிச்சோம், பேராகிராஃப் டேக் படிச்சோம், ஐ ஃப்ரேம் படிச்சோம், இமேஜ் டேக் படிச்சோம். அப்புறம் அதுக்கு கிளாஸ் நேம் எப்படி கொடுக்கறது, ஐடி நேம் எப்படி கொடுக்கறதுன்னு படிச்சோம். அந்த மாதிரி டேக்ஸ்ல டேபிள் டேக்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? சோ அந்த டேபிள் டேக் வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு டேபிள கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? சோ அந்த டேபிள்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம சும்மா டேபிள் டேக் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டேபிள கிரியேட் பண்ணிட முடியாது. ஓகேவா? அதுக்கு ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் மெயின்னு நான் சொன்னேன். தானே? சோ நீங்க ரோஸ் கிரியேட் பண்றதுக்கு tr அப்படின்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணணும். ஒரு டேக் யூஸ் பண்ணி அந்த ரோஸ கிரியேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் ஃபர்ஸ்ட் ரோ கிரியேட் பண்றேன்னா tr அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேகுக்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் ரோல என்னென்ன எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருக்குமா? சோ அந்த எலமெண்ட் எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்? td-க்குள்ள கொடுப்பேன். இப்ப நான் இந்த ஒரு எக்ஸாம்பிள் காட்டினா உங்களுக்கு புரியும். சோ டேபிள்ங்கிற டேக் இதை நல்லா கவனிங்க. சோ டேபிள்னு ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அந்த டேபிள் டேக் உள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ எனக்கு வேணும். அது நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? tr அப்படின்னு கொடுத்துருக்கோம். trனா ரோ அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்றோம். ஓகேவா? tr ரோ. அந்த ரோக்குள்ள எனக்கு என்ன ஹெட்டிங்லாம் வேணும்? அதாவது இப்போ இந்த டேபிள்ல இந்த மேல உள்ளது இப்போ நேமு, ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் அவங்களோட மார்க்ஸ் அப்படின்னு நம்ம என்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் மெயின். அப்படிதான் டேபிளோட ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவோமா? இந்த டேபிளோட ஹெட்டிங் எல்லாம் நம்ம என்ன டேக்ல கொடுக்கணும்? THல கொடுக்கணும். ஓகேவா? டேபிளோட ஹெட்டிங்லாம் எதுல கொடுக்கணும்? THல கொடுக்கணும். ஓகே. சோ அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் என்னது? அந்த அவங்க ஸ்டூடெண்டோட நேம் இப்ப ராமு, அவங்களோட ஐடி 24, அவங்க எடுத்த மார்க் 60, அதே மாதிரி சீதா, அந்த மாதிரி ஏதோ நம்ம நேம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் என்னது? டேட்டாஸ். அந்த டேட்டாஸ்லாம் எதுல கொடுக்கணும்? TD. சோ ஹெட்டிங்னா எதுல கொடுக்கணும்? THல கொடுக்கணும். டேட்டாஸ்லாம் என்ன பண்ணணும்? TDல கொடுக்கணும்.
ஓகேவா? ஓவராலா டேபிள்னு ஒண்ணு கிரியேட் பண்ணிருக்காங்க. டேபிள்க்குள்ள எனக்கு ஃபர்ஸ்ட் ரோ ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவ டிஆர்க்குள்ள குடுத்துருக்கேன். டிஆர்ல நான் என்ன குடுக்க போறேன்? காலம் ஹெட் 1, காலம் ஹெட் 2ங்கிறது 2மே என்னது? ஹெட்டிங். ஸோ ஹெட்டிங்கும்போது டிஹெச். வேற ஒண்ணும் இல்ல. டிஹெச்ல குடுக்கும்போது அது என்னன்னா போல்டு லெட்டர்ல பிரிண்ட் ஆகும். நம்ம எப்படி H1 குடுத்தா போல்டு லெட்டர்ல பிரிண்ட் ஆகும். அந்த மாதிரி டிஹெச்க்குள்ள குடுக்கும்போது போல்டு லெட்டர்ல அது வந்து பிரிண்ட் ஆகும். அது மாதிரி டிஹெச்க்குள்ள காலம் 1, காலம் 2. அடுத்து என்ன பண்ணிரும்? டிஆர் செகண்ட் ரோ. சோ ஓகேவா? இப்ப எனக்கு இந்த 2வது ரோ பிரிண்ட் பண்ணணும். சோ அதுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன்? டிஆர் குடுத்துருக்கேன். இப்ப நான் என்ன பண்ண போறதில்ல? ஹெட்டிங் குடுக்க பதிலா நான் ஆல்ரெடி ஹெட்டிங் குடுத்துட்டேன். இப்ப நான் குடுக்க போறது என்னது? டேட்டாஸ். இப்ப டேட்டாஸ் எல்லாம் எதுல குடுக்கணும்? டிடி டேக்ல குடுக்கணும். ஓகேவா? டிடி டேக்ல ரோ 1 காலம் 1 அப்படிங்கும்போது இந்த ரோல பிரிண்ட் ஆகும். அடுத்து ரோ 1 காலம் 2. அந்த ரோலயே செகண்ட் காலம்ல பிரிண்ட் ஆகும். அதே அந்த ரோலயே தேர்ட் காலம் பிரிண்ட் ஆகும்னா அதுக்கு கீழ டிடிக்குள்ள குடுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் ரோ. அடுத்து தேர்ட் ரோ பிரிண்ட் பண்ண போறேன். சோ அதுக்கு வந்து டிஆர் திருப்பி டிஆர் யூஸ் பண்ணியிருக்கேன். குடுத்துட்டு டிடி குடுத்தோனே ஃபர்ஸ்ட் காலம்ல நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. ரோ 2 காலம் 1 அப்படிங்கும்போது இந்த இடத்துல டேட்டா பிரிண்ட் ஆகும். அடுத்து இன்னொரு ஒரு டிடி. அது இந்த இடத்துல பிரிண்ட் ஆகும். சோ இந்த மாதிரி நீங்க வந்துட்டு டேபிள்க்குள்ள டிஆர் டேக் யூஸ் பண்ணி ஹெட்டிங் வேணும்னா டிஹெச், டேட்டா வேணும்னா டிடி யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? கிளியரா? எனி டவுட்? நோ மேம். நோ. ஓகே. இதான் பேசிக். அதனாலதான் இவ்வளவு கிளியரா சொன்னேன். ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு நீங்க டேபிள்ல வந்துட்டு இதுதான் இதுதான் வந்து ஒரு நெசசரியான திங். ஒரு டேபிள் கிரியேட் பண்ணா இது கம்ப்ளீட்டா கண்டிப்பா இந்த நெசசரியா இது இருக்கணும். இதுக்கு அடுத்து நீங்க வந்துட்டு மேலும் ஒரு நிறைய டேக்ஸ் இருக்கு. டேபிள் ரிலேட்டடா. இது நீங்க வேணும்னா வச்சுக்கலாம். இல்லன்னா யூஸ் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி டேக்ஸ், கேப்ஷனு, டி ஹெட், டி பாடி இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வச்சு காமிக்கிறேன். அப்போ உங்களுக்கு புரியும். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? கேப்ஷன். ஓகேவா? கேப்ஷன்னா என்னன்னா, இப்ப நீங்க இந்த டேபிள் எத பத்தி இருக்கு அப்படின்னா, இந்த மந்த்லி சேவிங்ஸ பத்தி இருக்கு அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு கேப்ஷன் மாதிரி குடுத்தா நம்மளுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் யூசருக்கு அப்படிதானே? சோ அதனால என்ன பண்றாங்கன்னா, கேப்ஷன் டேக்குக்குள்ள நம்ம எது குடுத்தாலும், அத என்ன பண்ணணும்னா அந்த டேபிளுக்கு மேல பிரிண்ட் ஆகும். ஓகே. சோ கேப்ஷன் டேக் யூஸ் பண்ணி அந்த டேபிளுக்கு மேல நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சோ அதான் கேப்ஷன் டேக். ஓகே. இப்ப நான் அடுத்து என்ன பண்றேன்? இங்க பாருங்க. இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்க? கேப்ஷன் டேக்குக்கு என்ன குடுத்துருக்காங்க? ஒரு கிளாஸ் நேம் குடுத்து, கிளாஸ் நேம் வந்து டாட் வச்சு ஆக்சஸ் பண்ணி, அதோட ஃபாண்ட்ட வந்து சேஞ்ச் பண்ணி, அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க? அதோட கலரையும் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? இந்த மாதிரி நீங்க எல்லாத்துக்குமே கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க இதுக்கப்புறம். ஓகே. சோ அடுத்து என்ன பார்த்தோம்? டி ஹெட், டி பாடி, டி ஃபுட். இதெல்லாம் வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இது கேப்ஷன் சொல்லிட்டேன். இந்த டேபிள் ஹெட்ங்கிறது என்னது? கேப்ஷன். அந்த ஹெட்டிங் மாதிரி. ஓகேவா? அதுக்குள்ள இருக்கக்கூடியது இந்த இடத்துல இந்த காலம் ஹெட் 1, காலம் ஹெட் 2ங்கிறது என்ன பார்த்தோம்? டிஹெச்ன்னு பார்த்தோமா? ஓகேவா? டிஹெச் டேக்குக்குள்ள குடுப்போம்னு பார்த்தோம். அது வந்து டிஆருக்குள்ள குடுத்தோம். இப்போ வேற ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நான் டிஆர், டிஆர், டிஆர்ன்னு குடுத்துருக்கேன். அப்படிதானே? இங்க வெறும்னா அப்படிதான் குடுத்துருக்கேன். அதுக்கு பதிலா அவங்க என்ன பண்றாங்கன்னா, இங்க இந்த ஃபர்ஸ்ட் டிஆர் இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் ரோ எத பத்தினது அப்படின்னா, நம்மளோட டேபிளோட ஹெட்டிங்ஸ் தான் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ரோல என்ன இருக்கும்? நம்ம டேபிளோட ஹெட்டிங்ஸ் தான் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்கன்னா, டி ஹெட்டுக்குள்ள அந்த டேபிளோட ஹெட்டிங்ஸ அந்த ரோவ குடுக்குறாங்க. ஓகேவா? அந்த டேபிளோட ஹெட்டிங் ரோ இருக்குல்ல, இத ஹெட்டிங் ரோன்னு வச்சுக்குவோம். ஓகே. இந்த காலம் ஹெட் 1, காலம் ஹெட் 2 ரெட் கலர்ல எழுதிருக்காங்க. இது ஹெட்டிங் ரோ. சோ அந்த ஹெட்டிங் ரோவ என்ன பண்றாங்கன்னா, டி ஹெட்டுக்குள்ள குடுக்குறாங்க. ஓகேவா? டி ஹெட்டுக்குள்ள அந்த ஹெட்டிங் ரோ குடுக்குறாங்க. அடுத்து என்னது? கீழ உள்ளது வந்து டேட்டா, டேட்டான்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் சும்மா பாடி. ஓகேவா? சோ அந்த பாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அந்த ரோவ இந்த பாடி ரோ இருக்குல்ல, இந்த 2 ரோ. ரோ 1 காலம் 2 அப்புறம் ரோ 2 காலம் 2 இருக்குல்ல, இந்த 2 ரோவ பாடிக்குள்ள அத பாடின்னு ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. சோ அந்த 2 ரோவையும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, டி பாடிக்குள்ள குடுத்துருக்காங்க. ஹெட்டிங்க ஹெட்டிங் ரோவ டி ஹெட்டுக்குள்ள குடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த பாடி ரோஸ் இருக்குல்ல 2 அத டி பாடிக்குள்ள குடுத்துருக்காங்க. அடுத்து கீழ உள்ளது ஃபூட்டர். ஃபூட்டர்னா வேற ஒண்ணும் இல்ல. இப்ப நீங்க வந்து டோட்டல் பிரிண்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க ஏதோ ப்ராஃபிட், லாஸ் அத கனெக்ட் பண்றீங்க ஒரு கடையில உள்ளது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அதோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் எல்லாம் எழுதிட்டு, கீழ வந்து டோட்டல் பண்ணி போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது டோட்டல் என்ன ஆகும்? கடைசில தான் எழுதுவோம். அப்படிதானே? அப்ப அது என்னது? ஃபூட்டர் செக்ஷன்ல தான் நம்ம டோட்டல் எழுதுவோம். சோ அந்த மாதிரி டோட்டல் எழுதுறோம். இல்ல வேற எதுவும் நம்ம கால்குலேட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா, அத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஃபூட்டர் ரோன்னு வச்சுக்கணும். இந்த ஃபூட்டர் ரோவ எதுல குடுக்குறாங்க அப்படின்னா, டி ஃபூட்டுக்குள்ள குடுக்குறாங்க.
ஓகேவா? ஃபூட்டர் ரோவ எதுக்குள்ள குடுக்குறாங்க? டி ஃபூட்ன்னு குடுத்து, அந்த டி ஃபூட்டுக்குள்ள அந்த ஃபூட்டர் ரோ, சாம்பிள் ஃபூட்டர்ன்னு ஒரு ரோ கிரியேட் பண்ணியிருக்காங்களா? அந்த ரோவ டி ஃபூட்டுக்குள்ள குடுத்துருக்காங்க. ஸோ மெயின் ஹெட்டிங்க டி ஹெட்டுக்குள்ள, அப்புறம் பாடிய டி பாடிக்குள்ள, அடுத்து கீழ உள்ள கடைசி ஃபூட்டர டி ஃபூட்டுக்குள்ள குடுக்குறாங்க. ஓகேவா? இத நீங்க வெறுமனே டிஆர்னே குடுத்துட்டு போலாம். இந்த டி ஹெட், டி பாடி அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நம்ம வந்து அப்படி குடுத்துக்கிறோம். ஓகேவா? டி ஹெட், டி பாடி அப்படின்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி குடுத்துக்கிறோம். இப்ப டி ஹெட்ன்னு நீங்க ஒண்ணு ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா, ஆம், அந்த இடத்துல எல்லாமே போல்டாவே பிரிண்ட் ஆகும். ஓகேவா? டீ ஃபூட் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணிட்டீங்கன்னா, இங்க வந்துட்டு என்னது? டீ ஃபூட் நமக்கு என்ன ஆகுது? போல்டா தான் பிரிண்ட் ஆகும். ஸோ டீ ஹெட் போல்டா தான் பிரிண்ட் ஆகும். டீ ஃபூட்டுக்குள்ள நீங்க எது குடுத்தாலும் அது போல்டா தான் பிரிண்ட் ஆகும். டீ பாடிக்குள்ள எல்லாமே என்ன ஆகும்? போல்டாவே பிரிண்ட் ஆகாது. ஓகேவா? எல்லாமே வந்துட்டு எப்படி? நார்மல் நம்ம நார்மல் லெட்டர்ஸா தான் பிரிண்ட் ஆகும். போல்டு லெட்டர்ஸ்ல பிரிண்ட் ஆகாது. அதான் டீ பாடி. ஓகே. சோ இந்த 3 கிளியரா? டீ ஹெட், டீ பாடி, டீ ஃபுட். கிளியரா? இல்ல எதுவும் திருப்பி சொல்லணுமா? எனி டவுட்? ஓகே, சூப்பர். ஓகே. ம், ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னன்னா கால் குரூப். கால் குரூப்னா என்னன்னா, ஆ கால் அப்படிங்கிற வேர்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. காலம்னு ஸ்பெசிஃபை பண்றதுக்கு. ஓகேவா? சோ இப்ப நான் இங்க வந்து 2 காலம். ரோஸ் வந்து எத்தன இருக்கீங்க? ரோஸ்னா உங்களுக்கு தெரியும்ல. ஹாரிசான்டல் லைன வந்து ரோஸ்ன்னு சொல்லுவோம். வெர்டிகல் இத வந்து காலம்ஸ்ன்னு சொல்லுவோம். சோ இங்க எத்தன ரோஸ் இருக்கு? 4 ரோஸ் இருக்கு. எத்தன காலம்ஸ் இருக்கு? 2 காலம்ஸ் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப எனக்கு நெறைய காலம்ஸ். இங்க 2 காலம்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? சோ இப்ப எனக்கு 10 காலம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 10 காலம்ஸ் இருக்குன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 2 காலம்ஸ்க்கு, இல்ல எனக்கு ஸ்பெசிஃபிக்கா ஏதோ ஒரு 2 காலம்ஸ்க்கு மட்டும் ஒரு பர்ட்டிகுலரா ஒரு ஸ்டைல் அப்ளை பண்ணணும் அப்டின்னா, நான் என்ன பண்ணுவேன்னா, கால் குரூப் அப்டின்னு சொல்லிட்டு, குரூப்க்குள்ள நான் என்ன பண்ணுவேன்னா, ஒவ்வொரு காலம்ஸே குடுக்குறேன். ஓகேவா? சோ கால் குரூப்க்குள்ள ஃபர்ஸ்ட் காலம கால் அப்டின்னு குடுத்து, அதுக்கு வந்துட்டு என்ன பண்றேன் அப்டின்னா, எல்லோ கலர் குடுத்துருக்கிறேன். அடுத்து செகண்ட் கால். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எந்த கால் குடுக்குறீங்கன்னா, அது ஃபர்ஸ்ட் காலம் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். இந்த கால் குரூப்ங்கிறது ஜஸ்ட் நீங்க காலம்ஸ்க்கு ஏதோ ஒரு ஸ்டைலையோ, இல்ல ஏதோ ஆட் பண்ண போறீங்க காலம்ஸ் அப்டின்னா, கால் குரூப் யூஸ் பண்ணீங்கன்னா, அது வந்து ஓவரால் காலம்ஸ எடுத்துக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் காலம் அந்த மாரி காலம்ஸ எடுத்துக்கும். அந்த கால் குரூப்புக்குள்ள நீங்க வெறுமனே கால் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, அது டிஃபால்ட்டா என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் காலம எடுத்துக்கும். அடுத்து செகண்ட் திருப்பி கால்ன்னு குடுத்தீங்கன்னா, அது என்ன ஆகும்? செகண்ட் காலம எடுத்துக்கும். ஓகேவா? சோ இதுதான் வந்து கால். கால் குரூப்னா வேற ஒண்ணும் இல்ல. நீங்க ஒரு காலம்க்கு ஏதோ ஒரு பர்ட்டிகுலரா ஒரு கலரையோ, இல்ல ஒரு பேக்கிரவுண்ட் கலர் ஆட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வந்துட்டு கால் குரூப் யூஸ் பண்ணி, அந்த காலம ஆக்சஸ் பண்ணி, நீங்க வந்து குடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்பான் டேக்ல இங்க வந்துட்டு ஸ்டைல் குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ஸ்டைல் வந்துட்டு காலம்ல வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. லேஅவுட் மட்டும் நாளைக்கு பார்ப்போம்னு சொன்னேன். சரி நாளைக்கு இல்ல, நீ முடிஞ்சா இன்னைக்கு பார்த்துருவோம். என்னால டைம் இல்லன்னா டுமாரோ பார்க்கலாம். ஆமா நேத்து நெட்வொர்க் இஷ்யூனால கொஞ்சம் டிலே ஆனது. எல்லா சாப்டர்ஸ்லயுமே கொஞ்சம் டிலே ஆகுற மாரி இருக்கு. ஓகே. என்ன டவுட்? ஏதாவது டவுட் இருக்கா? மேம் இங்க ஸ்பேன் equal to 1 இருக்குல்ல அது ஏன் போடுது? ஆம். ஒரு 1 மினிட் ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆரம்பிக்கிறேன்.
சாரி சாரி சாரி, யார் ஏதோ டவுட் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல, யார் கேட்டுட்டு இருந்தா? மேம் ஸ்பேம் ஸ்பேன், ஒரு நிமிஷம் நான் ஆ ஆ சொல்லுங்க, என்ன டவுட்? ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு 1 ஏன் போடுதுன்னு கேட்டேன். இந்த இதுல ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஏன் போடுறேன்னா, ஓகே நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணாம விட்டுட்டோம். ஓகே, ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு ஏன் போடுறோம் அப்படின்னா, நீங்க வந்துட்டு காலம்னு நீங்க வெறும்னு கொடுக்குறீங்க, ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு எல்லா காலம்க்கும் என்னோட ஸ்டைல் அப்ளை ஆயிடக்கூடாது, ஓகேவா? ஒரே ஒரு காலம்க்கு மட்டும் இங்க வந்துட்டு ஒரே ஒரு காலம்க்கு தானே எல்லோ கொடுத்துருக்காங்க. சோ அந்த மாதிரி ஒரே ஒரு காலம்க்கு மட்டும் அப்ளை ஆகணும் அப்படிங்கறதுக்காண்டி ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுக்குறாங்க. இதே ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா 2 காலம்ஸ்க்கு அப்ளை ஆகும், அந்த மாதிரி, ஓகேவா? ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுக்கும்போது ஒரே ஒரு காலம்க்கு மட்டும் அப்ளை ஆகும். நீங்க ஃபர்ஸ்ட் கால்ல ஸ்பேன் இஸ் ஈக்குவல் டு ஒன்னு கொடுக்கும்போது அந்த ஃபர்ஸ்ட் காலம்க்கு மட்டும் அது அப்ளை ஆகும், ஓகேவா? புரிஞ்சுதா? புரியலையா? புரியுது. புரிஞ்சுது மேம். ஓகே ஓகே. சம்டைம்ஸ் நான் வந்து பிபிடி ஓபன் பண்ணிட்டு வச்சிருந்தேன்னா எனக்கு நீங்க தம்ஸ் அப் சிம்பிள் இங்க போடும்போது எனக்கு தெரியாது, ஓகேவா? சோ அதனால கொஞ்சம் மைக் ஆன் பண்ணி சொல்லிடுங்க, ஓகே ஓகே. சோ இதுதான் வந்து டேபிள்ஸ் பண்ணி பார்க்கலாம், நமக்கு லாஸ்டா பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம அதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணிடலாம்னா மார்க்யூக்குள்ள போலாம், ஓகே. சோ மார்க்யூனா என்னன்னா, 1 மினிட் நான் உங்களுக்கு ஒரு இதுல காமிக்கிறேன், ஓகேவா? மார்க்யூனா நீங்க இந்த ரன் பண்ற மாதிரி பாத்திருக்கீங்களா? லைக் இந்த ஷூஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து ரன் ஆகும், ஓகேவா? சோ அதுதான் மார்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நிமிஷம், இந்த ப்ராஜெக்ட் எங்க இருக்குன்னு தெரியல. உங்களுக்கு அது ரன் பண்ணி காமிச்சுன்னா உங்களுக்கு லே அவுட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மார்க்யூவும் என்னன்னு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சோ அதை மட்டும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன், வெயிட் மினிட். இல்ல, நான் இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இது ரன் ஆகும். இதுலயும் மார்ஜினா என்னன்னா, நீங்க வந்து சில டைம் ப்ராடக்ட்ஸ் பார்த்திருப்பீங்க, ஓகேவா? சோ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துட்டு எப்படின்னா, இப்படி ரன் ஆக விட்டுருப்பாங்க லைனா, ஓகேவா? சோ அதுதான் வந்துட்டு மார்க்யூன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ நீங்க வந்துட்டு அதுல வந்து மார்க்யூ டேக் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. இங்க ஏதோ ரன்னிங் இஷ்யூலாம் இருக்கு, ஓகே. நான் முன்னாடியே உங்களுக்கு ரன் பண்ணி வச்சிருக்கணும், ஓகே ஓகே. சோ நான் இப்போதைக்கு சொல்றேன், ஓகேவா? மார்க்யூனா என்னன்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இப்ப நீங்க வெல்கம் டு இன்ஃபோஸ்மென்ட்னு கொடுத்துருக்கீங்களா? இத நீங்க மார்க்யூ டேக்குள்ள கொடுக்கும்போது அது என்ன ஆகும்னா, ரன் ஆயிட்டே இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது, ஓகேவா? அதுதான் வந்துட்டு மார்க்யூ டேக். ஓகே, வந்துச்சு. சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா, இப்படி மூவ் ஆயிட்டே இருக்கா? சோ இது வந்துட்டு நான் பண்ண ப்ராஜெக்ட், ஓகேவா? சோ அந்த ப்ராஜெக்ட்ல இந்த மாதிரி ட்ரெண்டிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நான் அதை வந்துட்டு ரன் பண்ண விட்டுருக்கேன், அப்படிதானே? சோ இதெல்லாம் நான் எதுக்குள்ள கொடுத்தேன்னா மார்க்யூ டேக்குள்ள தான் கொடுத்துருக்கேன், ஓகே.
சோ இந்த மாதிரி நீங்க இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்படி மூவ் ஆக விடணும். இல்ல ப்ராடக்ட்ஸ் இல்லன்னா ஏதோ ஒரு டெக்ஸ்ட கூட நீங்க இப்படி வந்து மூவ் ஆக விடணும் அப்படின்னா இந்த மாதிரி மார்க்யூ டேக்ல குடுப்பீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு மார்க்யூனா என்னன்னு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ இந்த மாதிரி மார்க்யூ டேக்ல வந்துட்டு நம்ம இப்படி வந்து மூவ் ஆக வைக்கலாம். ஓகேவா? ஒரு எலமெண்ட்ட இப்படி மூவ் ஆக வைக்கலாம். சோ அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்யூ டேக்குக்கு ஃபுல்லா குடுக்குறோம். உள்ள வந்து நம்ம என்ன டெக்ஸ்ட் குடுக்கமோ, இல்ல என்ன இமேஜ் குடுக்கமோ, அது இதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஹாரிசான்டலாவோ, இல்ல வெர்டிகலாவோ அது வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? நான் இங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஜஸ்ட் வந்துட்டு ஹாரிசான்டலா மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஹாரிசான்டலா ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ற மாதிரி வச்சுக்கலாம். இதை நீங்க டாப் டு பாட்டம் மூவ் பண்ற மாதிரி வைக்கலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட்டு மூவ் பண்ண மாதிரி வைக்கலாம். எப்படினாலும் வைக்கலாம். இல்லைன்னா பாட்டம் டு டாப் கூட நீங்க மூவ் பண்ற மாதிரி வைக்கலாம். எப்படினாலும் நீங்க வைக்கலாம். அது உங்களோட ப்ராஜெக்ட பொறுத்து நீங்க வந்து மாத்திக்கலாம். ஓகேவா? சோ அந்த மாதிரி நீங்க ஒரு ஒரு எலமெண்ட்ட மூவ் பண்ண வைக்கணும் அப்படின்னா நீங்க மார்க்யூ டேக்குள்ள கொடுக்கணும். ஓகேவா? சோ அத வந்துட்டு நான் என்ன பண்ணிருக்கேன், மார்க்யூ டேக்ல நீங்க வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டா மார்க்யூ டேக்ல வந்து எதுலேருந்து எதுக்கு மூவ் ஆகும்னா ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடா மூவ் ஆகும். டிஃபால்ட்டா. ஓகேவா? டிஃபால்ட்னா நம்ம எதுவுமே குடுக்கல, டைரக்ஷனே குடுக்கல அப்படின்னா அது வந்து ரைட்ல இருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகும். அதே இதுல இங்க வந்துட்டு அதோட ஆட்ரிபியூட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆட்ரிபியூட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து இப்ப சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி வித் ஹைட்ன்னு சொல்லிட்டு ஹை ஃப்ரேம்க்கு பாத்தீங்களா சேஞ்ச் பண்ற மாதிரி. அதே மாதிரி மார்க்யூக்கு வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், அதோட வித் ஹைட்ட சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப நான் அந்த இமேஜ வந்து இங்க ஓட விட்டுருக்கேன்ல. சோ இந்த இமேஜ்ல நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதோட வித் ஹைட்ட இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எவ்வளவு பெருசா அந்த மார்க்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகணும் அந்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ண வச்சுக்கலாம். அதே மாதிரி அதோட டைரக்ஷனை நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். லெஃப்ட்ல இருந்து ரைட் மூவ் பண்ணணுமா, ரைட்ல இருந்து லெஃப்ட் மூவ் பண்ணணுமா, அந்த மாதிரி நான் வந்துட்டு டைரக்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஸ்க்ரோல் டிலே அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த இதுல வந்துட்டு இதுக்குதான் நான் மெயினா இது ஓப்பனே பண்ணேன். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் இமேஜ் கொடுத்துருக்கேனா, அடுத்த செகண்ட் இமேஜ் எப்ப எனக்கு வரணும், தேர்ட் இமேஜ் எப்போ வரணும் அப்படின்னு எந்த டைமிங்ல எனக்கு வரணும். இப்ப 2 செகண்ட்ஸ் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்த 2 செகண்ட்ஸ் கழிச்சுதான் செகண்ட் இமேஜ் வரும். ஓகேவா? இது 3 செகண்ட்ஸ் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து 3 செகண்ட் கழிச்சுதான் செகண்ட் இமேஜ் வரும். அந்த மாதிரி நம்ம வந்து டைம் வந்து செட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்தா செகண்ட் இமேஜ் எப்போ வரணும் அது வந்து ஸ்க்ரோல் டிலே. அடுத்து ஸ்க்ரோல் அமௌண்ட்னு ஒண்ணு பார்ப்போம். ஓகே. ஸ்க்ரோல் அமௌண்ட்னா இப்போ இது வந்து என்ன ஸ்பீட்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு, ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. இதே நான் ஸ்க்ரோல் அமௌண்டோட ஸ்பீட ரொம்ப அதிகமா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கட 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 கடன்னு ஸ்க்ரோல் ஆகும். அப்படி ஸ்க்ரோல் ஆச்சுன்னா நம்மளால என்ன இருக்குன்னே பார்க்க முடியாது. அவ்வளோக்குள்ள ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுக்க கூடாது. மீடியமா எவ்வளவு ஸ்பீட்ல ஸ்க்ரோல் ஆகணும். இதே இது ரொம்ப ஸ்லோவா ஸ்க்ரோல் ஆச்சுன்னா நமக்கு வந்து கொஞ்சம் எரிச்சல் வரும். அப்படிதானே? சோ எந்த ஸ்பீட்ல ஸ்க்ரோல் ஆகணும் அப்படிங்கறத ஸ்க்ரோல் அமௌண்ட் யூஸ் பண்ணி பண்ணுவோம். ஓகேவா? எந்த ஸ்பீட்ல அந்த மார்க்யூ வந்துட்டு ஷோ ஆகணும், அந்த இமேஜஸ் எல்லாம் ஷோ ஆகணும், இல்ல அந்த டெக்ஸ்ட் வந்து எந்த ஸ்பீட்ல வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது ஸ்க்ரோல் அமௌண்ட். இப்போ வெறும் ஒரே ஒரு டெக்ஸ்ட் வச்சிருந்தா ஸ்க்ரோல் டிலே அவசியம் இல்ல. இதே நான் இந்த மாதிரி 2, 3 இமேஜ் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் ஸ்க்ரோல் டிலே யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஸ்க்ரோல் டிலே யூஸ் பண்ணி ஒரு இமேஜ்க்கு அப்புறம் இன்னொரு இமேஜ் எந்த டைமிங்ல வரணும், 2 செகண்ட்ல வரணுமா, 3 செகண்ட்ல வரணுமா அப்படின்னு நான் வந்து டைமிங் கொடுத்துக்கலாம். டைரக்ஷனும் குடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இங்க வந்துட்டு அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த டெக்ஸ்ட்க்கு வந்து வித் குடுத்துருக்காங்க. வித் வந்து 60% அப்படின்னு குடுத்துருக்காங்க. 60% வித்னா என்ன அர்த்தம்னா, இதோட டெக்ஸ்ட்டோட வித் வந்து இன்கிரீஸ் ஆகாது. டெக்ஸ்ட்டோட வித்தோ, ஹைட்டோ அது இன்கிரீஸ் ஆகாது. சொல்லுங்க. மேம் இந்த மார்க்யூ டேக்குள்ள வந்து நம்ம வெறுமனே டெக்ஸ்ட் கொடுத்தா இப்படி ஷோ ஆகாது. ஏதாச்சும் ஒரு யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுமா? புரியல. மேம் நீங்க வந்து மார்க்யூ டேபுக்குள்ள வந்து வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மென்ட்னு கொடுத்துருக்கீங்க. இப்படி கொடுத்தா அந்த அவுட்புட் வருமான்னு கேட்டேன். வருமே. உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கணுமா? இல்ல வேண்டாம் மேம், நான் பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். இல்ல இப்ப நான் பண்றேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து நீங்க வந்து எப்படி குடுக்கணும்னு சொல்றீங்க? லிங்கா குடுக்கணுமா? நம்ம ஆங்கர் டேக் மாதிரி கொடுத்தா நம்மளுக்கு அந்த வெப் பேஜுக்குள்ள போகும். ஆனா இங்க வந்து வெறும் டெக்ஸ்ட் தானே கொடுத்துருக்கோம். அதான் அந்த அவுட்புட் வருமான்னு கேட்டேன். இது வந்து
வெப்சைட்டுக்குள்ள போறதில்ல. உங்களுக்கு நான் அந்த ப்ராஜெக்ட் காமிச்சப்போ புரியுதா? அதுக்கு தான் நான் எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஜஸ்ட் நீங்க வந்துட்டு இப்டி மூவ் பண்ண வைக்கீங்க அவ்வளவுதான். இந்த வெல்கம் டூ இ ஷாப்ன்னு இருக்கா? சோ இது வந்துட்டு ஜஸ்ட் இப்டி ஃபிக்ஸ்டா இருந்தா நல்லா இல்ல. கொஞ்சம் அது இப்டி மூவ் ஆயிட்டே இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும் அப்டிங்கிறதுக்காண்டி ஜஸ்ட் மூவ் பண்ண வைக்கும் அவ்வளவுதான். நீங்க ஆங்கர் டேக்குக்கும் இதுக்கும் ரிலேஷன் இல்ல. ஓகேவா? மார்க்யூங்கிறது ஜஸ்ட் நீங்க ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டயோ, இந்த மாதிரி இமேஜையோ, இந்த மாதிரி மூவ் ஆக வைக்கிறீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம வந்து மார்க்யூ டேக் யூஸ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு இப்ப எக்ஸாம்பிள் பண்ணி காமிப்போம். ஓகேவா? மார்க்யூ டேக் எக்ஸாம்பிள் பண்ணிட்டு தான் நம்ம டேபிள்ஸே போவோம். சோ நம்ம அப்போ உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஓகே. இந்த ஸ்க்ரோல் அமௌண்ட் இப்போ இதையே நான் உங்களுக்கு இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஓகே. சோ அதுக்கப்புறம் நம்ம டேபிள்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஓகே. ம். ஓகே. சோ இன்னைக்கு வந்துட்டு ஓகே. செக்ஷன் 3யா இன்னைக்கு? ஓகே. செக்ஷன் 3ல வந்து நம்ம ஒரு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேபிள்ஸ் அண்ட் மார்க்யூஸ் தானே பார்க்க போறோம். ஸோ டேபிள்ஸ் டாட் HTML நீங்க வச்சுக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா, HTML5 நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம மார்க்யூவே பண்ணி பார்க்கலாம். ஓகே. ஸோ அப்படின்னா உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடும்ல. இதுல என்னன்னா, நீங்க வந்து மார்க்யூக்கு வந்துட்டு என்ன டேக் யூஸ் பண்ணுவீங்கன்னா, மார்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. மார்க்யூ டேக் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. சோ இந்த மார்க்யூ டேக்ல வந்துட்டு நம்ம என்ன குடுக்குறோமோ அது வந்துட்டு ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு தானே. அப்புறம் இந்த மாதிரி மூவ் ஆகுதா? ஒரு நிமிஷம் டெக்ஸ்டோட சைஸ் வேணா உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கட்டுமா? H1 டேக்ல இல்ல H1 டேக்ல ஜஸ்ட் அதோட இதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதோட டெக்ஸ்ட் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸ்டைல்ல ஸ்டைலுக்குள்ள டாட் மார்க்யூ. ஓகே. அதோட சைஸ மட்டும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ம். ஓகே. இப்போ உங்களுக்கு நீங்க ஓகேவா? ஜஸ்ட் நீங்க மார்க்யூ டேக்குள்ள நீங்க என்ன டெக்ஸ்ட் குடுத்தாலும், இல்ல இமேஜ் குடுத்தாலும், இந்த மாதிரி அது வந்து ஃபிக்ஸ்டு. நம்ம நார்மலா ஏதோ ஒரு ஹெட் குடுத்து ஹெட் டெக்ஸ்ட் குடுத்தா என்ன ஆகும்? ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல இருக்கும். அப்படிதானே? பட் இங்க என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? மே லெஃப்ட் டு இங்க வந்து நான் டிஃபால்ட்டா என்ன சொன்னேன்? ரைட் டு லெஃப்ட் ஸ்க்ரோல் ஆகும்னு சொன்னேன். நான் இங்க எந்த டைரக்ஷனும் குடுக்கல. அதனால ரைட் டு லெஃப்ட் இப்படி ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? மார்க்யூ டேக்னா இதுக்குதான். ஸ்க்ரோல் பண்றதுக்கு. நார்மலா டிஃபால்ட்டா ஃபிக்ஸ்டா ஒரு இடத்துல வைக்காம, ஒரு இமேஜ வந்துட்டு இமேஜையோ, இல்ல ஒரு டெக்ஸ்ட்டையோ நம்ம இந்த மாரி ஸ்க்ரோல் பண்ண வைக்கணும்னா, அதுக்கு மார்க்யூ டேக் குடுக்கணும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? அதனால எஸ். ஓகே. சோ ஓகே. இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? மேம். ஓகே. அதுதான் நான் உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் காமிச்சு சொன்னேன். அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கறதுக்காண்டி தான் இத காமிச்சேன். ஓகே. ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னு சொன்னேன், மார்கில வந்துட்டு அதோட சைஸ வந்துட்டு இன்கிரீஸ் பண்ணலாம். அதாவது சைஸ் மீன்ஸ் என்னன்னா, சைஸ், வித், ஹைட்ன்னு நீங்க வந்து அந்த டெக்ஸ்டோட வித் ஹைட்ன்னு நினைச்சிடக்கூடாது. ஓகேவா? அந்த டெக்ஸ்ட்க்கு எதுவுமே ஆகாது. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு என்னன்னா, ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். அந்த டெக்ஸ்டோட சைஸ் இப்போ இந்த இடத்துல நான் இப்படி ரன் பண்றேன்னா, ஒரு நிமிஷம்.
இப்ப இந்த இடத்துல இந்த ரன் பண்ணிருக்கேன். இப்போ இந்த டெக்ஸ்டோட சைஸையும் வித் ஹைட் சேஞ்ச் பண்ணனா இந்த டெக்ஸ்ட் வந்துட்டு எதுவுமே ஆகாது. வித் ஹைட் எதுக்கு அப்படின்னா எவ்வளவு இடத்துக்குள்ள இது ஸ்க்ரோல் ஆகணும் அப்படிங்கிறது. ஓகேவா? இப்ப நான் இதோட வித் ஹைட் வந்துட்டு ஒரு 200 பிக்சல் 300 பிக்சல் கொடுத்துட்டேன்னா அந்த 300 பிக்சல் இடத்துக்குள்ள அது ஸ்க்ரோல் ஆகும். நான் வேற எந்த எலமெண்ட் கொடுத்தாலுமே அந்த வித்துக்குள்ள வேற எந்த எலமெண்ட்டையும் நான் கொடுக்க முடியாது. அந்த வித்துக்குள்ள ஜஸ்ட் இந்த மார்ஜின் மட்டும் தான் ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க டாப் டு பாட்டம் குடுக்கும்போது தான் இந்த வித் ஹைட் உங்களுக்கு யூஸ் ஆகும். நான் எக்ஸாம்பிள் இங்க இருக்குல்ல, இதுல நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட். இப்போ இங்க பாருங்க. இங்க வந்து வித் வந்து 60% குடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன். ஓகேவா? வித் வந்து 60% குடுத்துருக்காங்க. டைரக்ஷன் என்னது? அப்ன்னு குடுத்துருக்காங்க. டைரக்ஷன் அப்னா என்ன ஆகும்னா, கீழ இருந்து மேல நோக்கி ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா? டைரக்ஷன் அப்ன்னு குடுத்தா பாட்டம்ல இருந்து அப் 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 சைட். ஓகேவா? மேல வந்துட்டு ஸ்க்ரோல் ஆகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பாட்டம்ல இருந்து மேல ஸ்க்ரோல் ஆகும்னா, எங்கேருந்து எங்க ஸ்க்ரோல் ஆகும்? இப்போ வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்ன்னு இருக்கு. அது வந்துட்டு கீழேருந்து மேல ஸ்க்ரோல் ஆகும். அப்ப எவ்வளவு வித்ல, எவ்வளவு ஹைட்டுக்குள்ள அது வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டே இருக்கணும். ஃபுல் ஸ்க்ரீன்ல இருந்து மேம் ஸ்கிரீன் விசிபிளா இல்ல. ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையா? ஒரு நிமிஷம் நெட்வொர்க்கு. எல்லாருக்குமே ஸ்க்ரீன் விசிபிளா இல்லையா? எஸ் மேம் விசிபிள். இல்ல ஒரு நிமிஷம். இப்பதான் எஸ். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா இப்போ? எல்லாருக்கும் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? ஓகே. சோ இப்போ நீங்க வந்துட்டு இங்க வந்து வித் வந்து 60% குடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹைட் வந்து 100 பிக்சல் குடுத்துருக்காங்க. நம்மளும் அத மாரி குடுத்து பார்க்கலாமா? இப்போ நான் உங்களுக்கு அத குடுத்துட்டு உங்களுக்கு டைரக்ஷன் இதெல்லாம் குடுத்தேன்னா உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியும். ஓகே. சோ இப்ப நான் ஓகே அந்த கிளாஸ் நேம் அப்படியே இருக்கட்டும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சோ நான் இப்போ வந்து இது வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம என்ன பண்ணோம்னா, மார்கியூக்கு ஒரு கிளாஸ் நேம் குடுத்தோம். இது நீங்க அப்படியும் குடுக்கலாம். நீங்க சேம் இன்லைன்லயும் குடுக்கலாம். நோ ப்ராப்ளம். நான் வந்து இன்லைன்லயே குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் வந்து இது வந்து வித் வந்து 60% குடுத்துருக்கிறேன். இல்லன்னா வித் 60% குடுக்காம வெறும்னா டைரக்ஷன் அப். இப்போதைக்கு அது எப்படி ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு நமக்கு அப்படின்னா, ரைட்ல இருந்து லெஃப்ட் சைட்ல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு தானே? சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா, டைரக்ஷன் வந்துட்டு அப் அப்படின்னு குடுத்தேன்னா, எனக்கு வந்து அவுட்புட் எப்படி ஆகணும்? இப்ப எப்படி ஸ்க்ரோல் ஆகுதுன்னு தெரியுதா? கீழ இருந்து மேல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. ஓகேவா? கீழ இருந்து மேல ஸ்க்ரோல் ஆகுது. ஆனா அது என்ன ஆகுது? ஒரு லிமிட்டட் ஸ்பேஸ்க்குள்ள தானே அது கீழ இருந்து மேல ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. கொஞ்சம் இங்க இருந்து இந்த இடத்துக்குள்ள இவ்ளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிதானே? கொஞ்சம் அதோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நெறைய எடுத்துட்டு, பாட்டம்ல இருந்து அப் சைடா வந்துட்டு அது ஸ்க்ரோல் ஆகும்போது பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்றேன்னா, விட்த்தையும் ஹைட்டையும் இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ வித் நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னா, ஒரு 60% அதுல போட்டுருந்துச்சா, அதே அதே வித்தே குடுத்துக்கலாம். ஓகே. சோ ஹைட் என்ன குடுக்கலாம் அப்படின்னா, ஹைட் வந்துட்டு ஒரு 300 பிக்சல் அந்த மாதிரி நீங்க எவ்வளவு வேணாலும் குடுத்துக்கலாம். ஓகே. நான் இங்க வந்துட்டு 300 பிக்சல் குடுத்துக்கிறேன். ஓகே. அப்போம்னா இது வந்து 300 பிக்சல். ஓகேவா? சோ அது எதுலேருந்து ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிக்கி? இவ்ளோ ஹைட் எடுத்துக்குது. ஓகேவா? நம்ம இது குடுக்காம வச்சப்போ என்ன ஆச்சுன்னா, ஹைட் கொஞ்சம் குட்டியா தான் எடுத்துக்கிச்சு. சோ அந்த ஹைட் குட்டியா எடுத்துக்கிட்டப்போ, அந்த ஹைட்டுக்குள்ள மட்டும் தான் அது என்ன ஆயிட்டு இருந்துச்சு? ஸ்க்ரோல் ஆயிட்டு இருந்துச்சு. சோ நம்ம இப்ப வந்து ஹைட்ட வந்து 300 பிக்சல் இன்கிரீஸ் பண்ணதுனால, அது பாட்டம்ல இருந்து டாப் வந்துட்டு கொஞ்சம் ஹைட் அதிகமா எடுத்துட்டு, பாட்டம்ல இருந்து டாப்புக்கு அது ஸ்க்ரோல் ஆக ஆரம்பிக்குது. உங்களுக்கு இது புரிஞ்சுதா? ஏன் வித் ஹைட் குடுக்குறோம்? அந்த வித் ஹைட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. எனி டவுட்? ஓகே. இந்த வரைக்கும் ஓகே. இன் கேஸ் யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கேட்டுருங்க. ஓகேவா? ஓகே. சோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா,
நம்ம டைரக்ஷன் வந்து இப்ப அப்புன்னு கொடுத்தோமா, அதே டைரக்ஷன் நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா லெஃப்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, லெஃப்ட்ன்னு கொடுத்துட்டு இதுல வந்துட்டு நான் இப்ப இதுல வந்து நான் ஸ்க்ரோல் அமௌண்ட் கொடுக்கேன். ஸ்க்ரோல் அமௌண்ட்னா என்னன்னு சொன்னோம், ஸ்பீடுன்னு சொன்னோம் அப்படிதானே. இப்ப நம்ம லெஃப்ட் சைடு கொடுக்கறதுனால லெஃப்ட் ரைட்டு அதுக்கெல்லாம் தேவையில்லை. அப்பு பாட்டம் அதுக்குதான் வந்துட்டு நம்ம வந்து டைரக்ஷன் கொடுக்கும்போது நம்ம வந்து வித் ஹைட் கொடுக்கணும். ஓகேவா, லெஃப்ட் ரைட்டுக்கு தேவையில்லை. ஏன்னா அது வித் வந்து 100% அது ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், நமக்கும் அது கரெக்டா தான் இருக்கும். ஓகே, சோ நான் இந்த டைரக்ஷன் வந்துட்டு நான் இப்ப என்ன கொடுக்குறேன்னா இதுக்கு வந்து லெஃப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். லெஃப்ட்னா என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டா ரைட்ல இருந்து லெஃப்ட் சைடு வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருந்துச்சா. ஓகே, சோ அந்த லெஃப்ட் கொடுத்துட்டு ஸ்க்ரோல் அமௌண்ட் வந்துட்டு ஸ்க்ரோல் அமௌண்ட் என்ன, ஸ்க்ரோல் அமௌண்ட்னா என்னது அப்படின்னா ஸ்பீடு, எவ்வளவு வேகத்துல அது ஸ்க்ரோல் ஆகணும் அப்படிங்கிறது. இப்போ நான் இதுக்கு வந்துட்டு 1ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இது எவ்வளவு ஸ்பீட்ல வந்துட்டு ஸ்க்ரோல், ரொம்ப 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 ஸ்லோவா ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு தானே. எவ்வளவு நேரம் ஆகுது பாருங்க, இவ்வளவு பொறுமையும் யாருக்கு இருக்காது, இவ்வளவுக்குள்ள ஸ்பீடு வந்து கம்மியாவும் இருக்கக்கூடாது. சோ நான் இப்ப என்ன பண்றேன்னா ஸ்க்ரோல் அமௌண்டோட ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்றேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்லோவா வந்துட்டு இருக்கு அப்படின்னால நான் என்ன பண்றேன்னா ஸ்க்ரோல் அமௌண்டோட ஸ்பீட ஒரு 5க்கு மாத்திக்கிறேன். ஓகே, ஓரளவுக்கு ஸ்பீடா வருது அப்படிதானே. ஓகே, ஓரளவுக்கு அப்ப இருந்ததை விட ஓகே. சோ நான் இப்ப இதுக்கு என்ன மாத்திக்கிறேன்னா 10க்கு மாத்திக்கிறேன். ஓகே, ரொம்ப ஸ்பீடா வருது அப்படிதானே. 5 விட கம்பேர் பண்ணும்போது ஸ்க்ரோல் அமௌண்ட்டை வந்து கூட்டும் போது ரொம்ப ஸ்பீடா இருக்கு. அப்போ ஸ்க்ரோல் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், அந்த ஸ்க்ரோல் ஆகுற ஸ்பீடும் வந்துட்டு நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, 12ன்னு வச்சா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், 15 வச்சா இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், அந்த மாதிரி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இதான் ஸ்க்ரோல் அமௌண்ட். இவ்வளவு இது வந்து லெஃப்ட்ன்னு கொடுத்துருக்கோமா, ரைட்ன்னு கொடுத்தா என்ன ஆகும், லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு போகும். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், ரைட்ன்னு கொடுத்துருக்கேன்னா சோ நான் என்ன பண்ணிருக்கேன், லெஃப்ட் சைட்ல இருந்து ரைட் சைடுக்கு கொடுத்துருக்கேன். ஓகே, சோ அது வந்து இப்படி வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு. சோ இதான் மாறிக்கும். பாட்டம்ல இருந்து அப்புக்கும் கொடுக்கலாம், அப்ல இருந்து பாட்டம்க்கும் கொடுக்கலாம், அது உங்களோட இஷ்டம். ஓகே, சோ இது வந்துட்டு இப்ப நான் டவுன்னு கொடுக்குறேன் உங்களுக்கு, அது மட்டும் தானே பாக்கீங்க. டவுன்னு கொடுத்துட்டு எப்படி ஸ்க்ரோல் ஆகும், டவுன்னா டாப்ல இருந்து டவுனுக்கு வந்து ஸ்க்ரோல் ஆயிட்டு இருக்கு. பாட்டம்னா சாரி அப்னா டவுன்ல இருந்து அப்புக்கு போகும். ஓகேவா, சோ நீங்க என்ன அங்க குடுக்குறீங்களோ அதை நோக்கி அது போகும். ஓகே, நீங்க ரைட்ன்னு கொடுத்தீங்கன்னா ரைட் சைட நோக்கி அது ஸ்க்ரோல் ஆகும். அப்னு கொடுத்தீங்கன்னா அப் சைட நோக்கி ஸ்க்ரோல் ஆகும். இதே லெஃப்ட்ன்னு கொடுத்தீங்கன்னா லெஃப்ட் சைட நோக்கி ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா, நீங்க என்ன குடுக்குறீங்களோ அந்த சைட நோக்கி அது ஸ்க்ரோல் ஆகும். ஓகே, சோ இதான் வந்துட்டு மார்க்யூ. இதுக்கு அடுத்து வந்து டேபிள் பார்க்கலாம். சோ ஓகே, இது இருக்கட்டும். மார்க்யூ உங்களுக்கு எல்லாத்துக்கும் புரிஞ்சது தானே, ஏதாவது திருப்பி சொல்லணுமா? ஓகே, சோ ஓகே, சோ வந்துட்டு இப்போ வந்து நம்ம டேபிள் பார்க்கலாம். ஓகே, ஓகே, டேபிளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஓகே இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, இன்னைக்கு மட்டும் ஒரு ஒரு டேபிள் மட்டும் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வந்துட்டு மார்க்யூ சாரி லே அவுட் பார்க்கலாம். ஓகே, ஓகே, டேபிளுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேபிள்ங்கிற டேகுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ ஒன்று கிரியேட் பண்றேன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ரோ என்னன்னு கிரியேட் பண்றேன் அப்படின்னா நேம் அப்படின்னு நான் கிரியேட் பண்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ரோ சரி டிஆருக்குள்ள என்னதுக்குள்ளதான் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோக்குள்ள ஹெட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா டேபிள்ல ஹெட்டிங் ரோ தானே இருக்கும். ஸோ ஹெட்டிங் ரோக்கு நான் ஹெட்டிங் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, ஹெட்டிங் என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்டூடெண்ட் நேமு. அடுத்து வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா அடுத்த ஹெட்டிங்ல வந்துட்டு அவங்களோட மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ மார்க்ஸ் கொடுத்துக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ரோ. ஓகே, இப்ப இது எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னா ஒரு நிமிஷம் மார்க்யூவை கமெண்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நீங்க உங்களுக்கு வந்து இப்போ வந்து டேபிளா வந்துட்டு அது பிரிண்ட் ஆயிருக்காது, ஜஸ்ட் அதோட டைட்டில் மட்டும் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பார்டர்னு ஒண்ணு கொடுத்தாதான் இங்க வந்துட்டு நமக்கு வந்துட்டு, ஏன்னா டேபிள்ல என்ன இருக்கும் அப்படின்னா கட்டம் கட்டமா போட்டிருக்கும், இங்க நம்மளுக்கு கட்டமாவே இல்லை இப்படிதானே.
ஸோ ஜஸ்ட் நமக்கு வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ஹெட்டிங் மட்டும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன் அப்படி பிரிண்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்மளோட இது வந்துட்டு நம்ம பார்டர் குடுக்கல. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து டேபிள் வந்து டிஃபரெண்ட் ஆயிருக்கு. ஸோ நான் இப்ப என்ன பண்ணியிருக்கேன், டேபிளுக்கு ஃபர்ஸ்ட் ரோ குடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ரோ நம்ம வந்துட்டு பார்டர் வந்து லாஸ்ட்டா குடுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ வந்துட்டு டேபிளோட ரோஸ மட்டும் ஃபர்ஸ்ட் இப்ப குடுத்துடலாம். ஓகே. ஸோ இப்ப அடுத்து செகண்ட் ரோ என்னது, பாடி ரோ. ஸோ பாடி ரோக்கு நான் என்ன குடுக்குறேன்னா, பாடி ரோல என்ன எழுதுவோம், டேட்டா எழுதுவோம். ஸோ டேட்டாவை நம்ம எதுல குடுக்கணும், டிடில குடுக்கணும். டிடில அவங்களோட நேம குடுத்துக்கிறேன். ஓகேவா. ஸோ சரண்யா அப்படின்னு நேம் குடுத்துக்கிறேன். ஓகே. அப்புறம் அவங்களோட மார்க். ஓகே. இப்போ நீங்க செகண்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம் இந்த சரண்யான்னு கொடுத்துக்கிறேன். செகண்ட் காலம்ல என்னது, சரண்யாவோட மார்க்ஸ கொடுக்க போறோம். ஓகேவா. சோ சரண்யாவோட மார்க் என்ன கொடுத்துக்கலாம்னா 98 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மார்க் நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ அடுத்து வந்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த ரோ. ஓகே. அடுத்த ரோல என்ன பண்றேன், அதே மாதிரி இன்னொரு டேட்டா. ஓகே. இன்னொரு டேட்டால வேற யார் நேமையாவது கொடுத்துக்கலாம். ஓகே. இந்து. ஓகே. இந்து. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா கொடுத்துருக்கேன். ஓகே. சோ அவங்களோட மார்க்கு 98 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா, இப்ப ஜஸ்ட் என்னோட டேட்டாஸ் எல்லாமே பிரிண்ட் ஆயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் ஓகே தான். ஆனா என்ன, எனக்கு காலம் வரல. காலம் வரணும் அப்படின்னா நான் என்ன கொடுக்கணும், பார்டர் கொடுக்கணும். சோ நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, ஸ்டைல் டேக்குள்ள போறேன். போயிட்டு என்ன பண்றேன்னா, ஸ்டைல் டேக்குள்ள நீங்க கிளாஸ் நேம் கொடுத்துதான் ஆக்சஸ் பண்ணணும்னு கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம், அந்த டேகையே டைரக்டா ஆக்சஸ் பண்ணி கூட கொடுக்கலாம். இப்ப நான் எனக்கு இங்க டேபிள் டேக்குக்கு தானே எனக்கு வந்து பார்டர் வேணும். சோ நான் என்ன பண்றேன்னா, டேபிள்ல உள்ள எதுல எனக்கு டேபிள்ல உள்ள ஹெட்டிங்கு எல்லாத்துக்குமே எனக்கு என்ன வேணும், பார்டர் வேணும். ஓகே. அதனால நான் டேபிள் டேக் ஆக்சஸ் பண்ணி அதுக்கு ஹெட்டிங் பார்டர் எல்லாம் கொடுத்துக்கிறேன். ஓகே. சோ நான் என்ன பண்றேன்னா, டேபிளுக்கு அப்புறம் டேபிள்ல உள்ள டிஹெச்க்கு அப்புறம் டேபிள்ல உள்ள டிடி. ஓகே. எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா பார்டர் கொடுக்க போறேன். ஓகே. சோ பார்டர் 1 பிக்சல் சாலிட் பிளாக். சோ இதெல்லாம் என்னன்னா, ஜஸ்ட் இது வந்துட்டு 1 பிக்சல்ங்கிறது வந்துட்டு என்ன வித்துல வந்து அந்த பார்டர் இருக்கணும். அந்த லைன் வந்துட்டு கொஞ்சம் நீங்க மார்க்கர் வச்சு போட்டீங்கன்னா கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இதே நீங்க பென்சில் வச்சு போட்டீங்கன்னா லைட்டா இருக்கும். அந்த மாதிரி பிக்சல்ல எழுதும்போது 1 பிக்சல்ங்கும் போது கொஞ்சம் லைட்டா இருக்கும். ஓகேவா, பார்டர். ஓகே. சோ இதே 1 பிக்சலுக்கு பதிலா நான் இங்க 2 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிளாக்ங்கிறது கலர், என்ன கலர் பார்டர் கொடுக்கணுங்கிறது. இதே இங்க நான் 5 பிக்சல் கொடுத்தேன்னா டார்க்கா இருக்கும். டார்க்கா இருக்கா, சோ அதான் 5 பிக்சல். நமக்கு வந்து அவ்வளவு டார்க்கா தேவையில்லை. சோ நமக்கு வந்து 1 பிக்சல் போதும். ஓகேவா. ஓகே. சோ நான் இப்ப என்ன ஆச்சு, எனக்கு இப்போ டேபிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே. பட் எனக்கு வந்து என்ன ஆயிருக்குன்னா, எல்லாமே ஏதோ டபுள் லைன்ல வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா எனக்கு என்ன ஆகணும் அப்படின்னா சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆகணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா பார்டர் கொலாப்ஸ். இதெல்லாம் உங்களுக்கு வந்து சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. நீங்க சிஎஸ்எஸ்ல பார்டர்ஸ் தனியாவே ஒரு டாபிக்கே படிப்பீங்க. பட் இங்க வந்து நம்ம ஜஸ்ட் உங்களுக்கு டேபிள்ஸ்க்கு வந்து பார்டர் இல்லாம நம்மளால எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து இந்த சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி படிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே. பார்டர் கொலாப்ஸ் வந்து கொலாப்ஸ்ன்னு கொடுத்தோன்னே என்ன ஆயிரும், இதை பத்தி இப்ப டீப்பா படிக்க வேண்டாம். ஜஸ்ட் பார்டர் கொலாப்ஸ்ன்னு கொடுத்தோன்னே டபுள் லைன் எல்லாம் சிங்கிள் லைனா மாறிடுச்சு. அவ்வளவுதான். இதை பத்தி இவ்வளவுதான் இப்போதைக்கு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்டர்ஸ் படிக்கும்போது டீப்பா பார்க்கலாம். ஓகே. சோ பார்டர் கொலாப்ஸ்ன்னு கொடுத்தோன்னே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே டபுள் லைனா இருந்துச்சு, பிரிண்ட் ஆயிருந்துச்சு. அது நம்ம கொலாப்ஸ் கொடுத்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே சிங்கிள் லைன்ல வந்துச்சு. நம்ம இதை வேணா ஒரு 2 பிக்சலுக்கு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப லைட்டா இருக்கு. ஓகே. ஓகே. சோ இதுதான் வந்து டேபிள். சோ இப்ப நம்ம டேபிள்ல இன்னொன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா கேப்ஷன் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோமா. சோ கேப்ஷன்னா என்னன்னு சொன்னேன், டேபிளுக்குள்ள நம்ம ஏதோ அந்த டேபிளுக்கு வந்து ஒரு ஹெட்டிங் கொடுக்கறதா இருந்தா நம்ம கேப்ஷன் கொடுக்கணும். கேப்ஷன்ல நான் இப்ப என்ன கொடுத்துக்கிறேன்னா மார்க் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஓகே. கேப்ஷன் நமக்கு இங்க ஷோ ஆயிடுச்சா, நம்ம கேப்ஷன் கொடுத்தோம்னா கேப்ஷன் வந்து ஷோ ஆயிடுச்சு. மார்க் டீடைல்ஸ் அப்படின்னு ஷோ ஆயிடுச்சு. கேப்ஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், கிளாஸ் நேம் கொடுத்து அதோட வெயிட்ட வேணா மாத்தலாம். கிளாஸ் நேம் வந்து என்ன கொடுத்துக்கிறேன்னா கேப்னு கிளாஸ் நேம் கொடுத்துட்டு
நான் என்ன பண்றேன், டாட் கேப்ன்னு கொடுத்து நான் அதோட ஃபாண்ட் வெயிட்னா என்னன்னா, நீங்க வந்து போல்ட் ஆக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு ஃபாண்ட் வெயிட் கொடுக்கலாம். ஓகே, ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது என்ன ஆயிரும் அப்படின்னா போல்டா மாறிடும் கேப்ஷன். ஓகே, போல்டா மாறிடும். அதுக்கு கலரும் கொடுத்துக்கணும். ஓகே, கலர் வந்துட்டு என்ன கொடுத்துக்கலாம்னா ப்ளூ கலர். ஓகே, சோ போல்டா மாத்தியாச்சு. இப்ப நம்ம அடுத்து என்ன பார்த்தோம், டீ ஹெட், டீ ஃபுட் அதெல்லாம் பார்த்தோமா. அப்படின்னா என்னன்னு சொன்னேன், இப்போ இந்த ரோ வந்து நம்ம சும்மா கொடுத்தோம்ல, ஃபர்ஸ்ட் இந்த ஹெட்டிங் ரோ வந்துட்டு சும்மா டிஆர்னு கொடுத்தோம். அப்படி கொடுக்கறதுக்கு பதிலா இங்க நான் இப்ப என்ன கொடுத்துக்கிறேன்னா டி ஹெட் அப்படின்னு கொடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகாது. அப்படிதானே? ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து டி ஹெட்டுக்குள்ள வந்து நம்ம வந்து ஹெட்டிங் எல்லாம் வச்சிருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கும். பாடிக்குள்ள தனியா நீங்க அந்த பாடிஸ் இதை மட்டும் கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகும், ஒரு கிளாரிட்டி இருக்கும். ஓகே, நம்ம இதுல வந்து பாடி மட்டும் வச்சிருக்கோம், அந்த டேபிள்ல உள்ள பாடிஸை மட்டும் இந்த டேகுக்குள்ள வச்சிருக்கோம் அப்படின்னு நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்காண்டி நம்ம டி ஹெட், டி பாடி, டி ஃபூட்டர் அப்படின்னு கொடுத்துக்கணும். ஓகே, சோ அதே மாதிரி நீங்க இப்ப டி ஹெட்ல வந்து எது கொடுத்தாலும் அது என்ன ஆகும் அப்படின்னா போல்டுல தான் பிரிண்ட் ஆகும். ஓகே, இன்புட்ல என்ன சொன்னேன், நம்மளோட டோட்டல் எழுதுறோம், நம்ம மார்க்ஸோட டோட்டல் எழுதுறோம் அப்படின்னா அது நம்ம என்ன கொடுப்போம், நம்ம வந்து டி ஃபுட்ல கொடுப்போம் அப்படின்னு சொன்னா. சோ வந்துட்டு இப்போ நான் அதே மாதிரி டி ஃபுட்டுக்குள்ள என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு டிஆர் ஒரு ரோ கிரியேட் பண்ணி அந்த ரோல என்னது அப்படின்னா டிடில தான் கொடுக்குறேன். ஓகே, டிடில கொடுத்தா நமக்கு எப்படி பிரிண்ட் ஆகணும், நார்மலா பிரிண்ட் ஆகணும். நமக்கு இப்ப எப்படி பிரிண்ட் ஆகுது பார்ப்போம். ஓகே, டோட்டல் நான் இங்க சும்மா சம் வந்துட்டு ஏதோ சும்மா போட்டுக்கிறேன். ஓகே, டோட்டல் வந்துட்டு 100 சும்மா போட்டுக்கிறேன். ஓகே, டீ ஃபுட்டுக்குள்ளதான் கொடுத்துருக்கேன். சாரி அது வந்து போல்டுல எல்லாம் பிரிண்ட் ஆகாது. ஜஸ்ட் வந்து உங்களுக்கு நார்மலா தான் பிரிண்ட் ஆகும். பட் வந்து நீங்க வந்துட்டு ஒரு கிளாரிட்டிக்காண்டி டீ ஃபுட்டுக்குள்ள கொடுத்துக்கலாம். ஓகே, டீ ஃபுட்டுக்குள்ள வந்துட்டு நீங்க கொடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியரா தெரியும். ஓகே, நம்ம வந்துட்டு கடைசி இது வந்துட்டு டீ ஃபுட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த மாதிரி நீங்க டிஹெச்சுக்குள்ள கொடுத்தாதான் அது வரும். டிடிக்குள்ள கொடுத்தா டீ ஃபுட்ல வந்துட்டு போல்டா வராது. ஓகே, சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டி ஹெட்னா ஹெட்டிங், அடுத்து டி பாடிக்குள்ள நம்ம அதுக்குள்ள பாடி என்னெல்லாம் எலமெண்டோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு என்னது டேட்டா, சரண்யா, இந்து அவங்களோட டேட்டாஸ் எல்லாம் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், டி பாடிக்குள்ள கொடுத்துருக்கோம். அண்ட் தென் நம்மளோட டோட்டல் மார்க்ஸ் வந்து டி ஃபுட்டுக்குள்ள கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து டேபிள்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுல கேப்ஷன் பார்த்துட்டோம். வேற என்ன இருக்கு டேபிள்ஸ்ல நினைக்கிறேன். கால் பார்க்கணும்ல. ஓகே, கால் குரூப்புக்குள்ள பார்க்கலாமா? இது ஓகே, சோ கால் குரூப்னா ஒண்ணும் பெருசா இல்ல. நீங்க ஜஸ்ட் காலம்க்கு அப்ளை பண்ற டிசைன் தான். ஓகேவா? நம்ம நாளைக்கு லே அவுட் பார்க்கும்போது கூட பாத்துக்கலாம். ஏன்னா 9:40 ஆயிடுச்சு, ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஓகே, சோ உங்களுக்கு யாருக்காவது ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்லைன்னா கிளாஸ் நம்ம எண்ட் பண்ணிட்டு நாளைக்கு லே அவுட் பார்க்கலாம். ஓகே, எனி டவுட்? நோ மேம். ஓகே, நாளைக்கு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்க. ஓகேவா? இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வேஸ்ட் ஆயிடுச்சு கிளாஸ். சோ கொஞ்சம் எல்லாரும் சீக்கிரம் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த மாதிரி டிலே ஆகாம 9:30க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஓகே, ஓகே, சோ ஓகே மேம். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நெட்வொர்க் இஷ்யூன்னு சொன்னாங்க, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் அப்படி நடக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க வந்து கொஞ்ச அளவுக்கு சீக்கிரம்
ஜாயின் பண்ண பாருங்க. ஓகே ஓகே. ஸோ எந்த டவுட்டும் இல்லைன்ட்டீங்க. ஓகே, ட்ரை பண்ணி பாருங்க. இன்கேஸ் ஏதாவது டவுட்னா நாளைக்கு வந்து நீங்க உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.